எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வர்ன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வெல்லாது. ஏன்னா அவங்களோட களப்பணி எப்படி சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில 2 முறை அவரை தொடர்ந்து எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரா ஐயா கே.ஏ. பாண்டியன் இருந்திருக்கிறாங்க. அவங்க பேர்ல பழைய தரப்பட்டத்துல பழைய வார புத்தகம், மாத புத்தகங்கள்ல ஊழல் புகார் வந்துகிட்டே இருக்குது. அம்மையார் இருக்கும்போது 110 விதியின் கீழே பல தடுப்பணைகளை அமைக்குன்னு சொல்லி அறிவிச்சதை இவங்க தொகுதி சார்பா அதை இன்னும் பெற்றுக்கொடவே இல்லை. பெராம்பட்டுல அது இல்லாம இந்த ஆத்தூர்ல 3 இடங்கள்ல தடுப்பணை வேண்டிய அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 110 விதியின் கீழே அறிவிச்சாங்க. குறைந்தபட்சம் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி அது வந்து பல ஏக்கர் 2,00,000 ஏக்கர் கிட்டத்தட்ட உங்களுக்கு விவசாய நிலம் பயனடைஞ்சிருக்கும். பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு வழிவகை செய்யாம ஊருக்கு ஏதாவது திருவிழாவா வீட்டுக்கு வாடா 5,000 தரேன், 10,000 தரேன், சந்திக்கிறியா 10 ரூபா தரேன், இந்த வீட்டில் இறப்பு வந்துட்டா நான் வந்து கலந்துக்கிறேன், இது வந்து நிகழ்வா வளர்ச்சி திட்டமா அப்படி ஒண்ணுமே கிடையாது. இவங்க 2 ஆண்டு இருந்து ஆளுங்கட்சியில இருக்கும்போது ஒன்றும் செய்யல, இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது அதோட வேலை இல்லை. ஆனா அவரோட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமலே ஒரு பயணிச்சுட்டு இருக்கிறாரு. அது மாதிரி உள்ள இடத்துல எப்படி இவங்க இவர் எம்எல்ஏ ஆக்கி அவர் எடப்பாடியார முதல்வர் ஆக்குவாருன்னு எதிர்பார்க்குறீங்க? இந்த 2026ங்கிறது தோல்வியாக தான் முடியும். அதுவும் நம்ம சிதம்பரம் பகுதி எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வந்து தொடர்ச்சியாக 2வது முறை இங்கே வென்றிருக்காங்க. 2 முறையும் வென்றிருக்காங்க. ஆனால் ஒன்றும் பலன் இல்லை. சொல்லிக்கிற அளவுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை. விரல் விட்டு சொல்லணும்னா இங்கே நம்ம திட்டுக்காட்டூர் அங்கே ஒரு பகுதியில் ஒரு பாலம் ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கதவணை தடுப்பணைக்கெல்லாம் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் எதுவும் நிறைவேறலை. ஒரே ஒரு பாலம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. மற்றபடி இன்னும் விரலை விட்டு சொல்கிற அளவுக்கான திட்டங்கள் எதுவுமே இல்லை. அவங்க வந்து சிதம்பரத்தில் வந்து படுதோல்வி அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது. ஆட்சிக்கு ஆனால் கண்டிப்பாக நாம் தமிழர் தான் வரும். அதுதான் வரணும். அதுதான் எங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பு.